நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாமா? எடுத்தவங்க வாசிங்க. முதலாவது லூக்கா 22:23. லூக்கா 23:34 இருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, தாங்கள் செய்வது என்னதென்றும் அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். போதும் கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவர் பேசுற முதல் வார்த்தை பேசுறாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க அப்படின்னு பேசி முடிச்ச பின்னாடி அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களா? சீட்டு போட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இங்க மாத்திரமில்ல, மறுபடியும் வந்து யோவான் 19:23-24 வாசிங்களேன். யோவான் 19:23-24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாத மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய அங்கியை குறித்ததான தீர்க்க தரிசனம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசி 18. 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த 22ஆம் சங்கீதத்தை வந்து மேசையாவின் சங்கீதம் சொல்லப்படுவார்கள். அந்த சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாய் பல 100 வருடத்துக்கு முன்பாகவே சங்கீதக்காரன் சொல்றாரு, என் வஸ்திரத்தை அவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள், என் அங்கிக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சீட்டை குலுக்கி போடுவாங்கன்னு பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து போட்டிருந்த அங்கி ரொம்ப ஸ்பெஷலான அங்கி. அது மேலே தொடங்கி கீழே வரைக்கும் அது தையல் இல்லாம இருந்துதான். தையல் இல்லாம நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். அது ஒரு வித்தியாசமான வஸ்திரம் பாருங்க. எல்லாமே துணியை வந்து பீஸா ஒன்னா இணைச்சு ஸ்டிச் பண்ணி தான் நம்ம போடுறது வழக்கம். ஆனா மேலேருந்து கீழே வரைக்கும் அது ஸ்டிச்சே இல்லையா, ஸ்டிச்சே போடப்படாத ஒரே ஒரு மனிதன் நேர்ந்த கண்டினியூட்டிவாக நேர்ந்த ஒரு வஸ்திரம். அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லப்படுறாங்க. அந்த வஸ்திரத்தை இந்த சேவகர்கள் என்ன பண்ணாங்களா? சீட்டிட்டு யாருடைய பேரில் அந்த வஸ்திரம் வருதுன்னு சொல்லிட்டு சீட்டிட்டார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இயேசு சிலுவையில் அறைந்த உடனே அடுத்தபடியாய் இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தை பேசுறாரு. முதலாவது வார்த்தை பேசின உடனே அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு காடி கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். காடி எதற்காக தருவாங்கன்னு கேட்டால், இது வந்து ஒரு விதமான ஸ்லோ பாய்சன் என்று சொல்றாங்க. தி மிக்சர் ஆஃப் வினிகர்னு சொல்லுவாங்க. அந்த காடியோட கூட மற்ற ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துக்கு குடிக்க கொடுப்பாங்க. அது எப்படின்னு கேட்டால், அது ஒரு விதமான எப்படி சொல்றதுன்னா, அவருக்கு இருக்கிற வலி, அந்த வலியெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்காக, அதான் சொன்னேன், பெயின் கில்லர் மாதிரி அது வேலை செய்யும் பாருங்க. அப்போ வலி இல்லாமல் அவர் சாகலாம். அதுக்காக தான் அந்த மிக்சர் ஆஃப் வினிகர் கொடுப்பாங்க, அந்த காடியை கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதை வாயில் வைத்தவொன்னே அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அதை அவர் என்ன பண்ணலையா? குடிக்கலன்னு சொல்லிட்டு மத்தேயு 27:34 நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு ஏன் அதை குடிக்கலன்னு கேட்டால், அவர் அந்த வலியை 100% தன் சரீரத்தில் அனுபவித்து அந்த நாம் செய்த பாவத்துக்கான தண்டனையை முழுமையாய் தன் சரீரத்தில் பெற்றுக்கொண்டு கடவுளுடைய கோபாக்கினை நிறைவேற்றணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த காடியை அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் அநேக பேர் என்ன சொல்றாங்க என்றால், சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது அவர் கடவுளை நீங்க சொல்றீங்க தானங்க, கடவுளுக்கு எப்படி வலிக்கும், கடவுளுக்கு எப்படி நோவு இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து 100% கடவுள் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல 100% அவர் மனிதனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் தாகம் எடுத்தது, இயேசு கிறிஸ்துவுக்கும் வலி இருந்தது, இயேசு கிறிஸ்துவும் தூங்கினார், இயேசு கிறிஸ்துவும் வலி வேதனையை அனுபவித்தார், இயேசு கிறிஸ்துவும் மனித சாயலா தான் இருக்கிறார் பாருங்க. அவரும் ஒரு 100% மனுஷன் தான். மனுஷனுக்கு இருக்கிற எல்லா வலி வேதனைகள் சோதனைகள் எல்லாமே இயேசுக்கும் இருந்தது என்று நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து முழுமையான வேதனையை, கம்ப்ளீட் wrath of God, தேவனுடைய 100% கோபாக்கினத்தை சிலுவையில் இயேசு அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பாக அந்த காடியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததுனால அடுத்தபடியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டைட்டில் வைக்கப்படுது, எபிடாபின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் என்னென்றால், எதற்காக இவர் சிலுவையில் அறையணும்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து ரீசனை தரணும். எல்லாருக்குமே அது ஒரு ரீசனாக இருந்துச்சு, காரணமாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அது காரணமாக இல்லை, அது தலைப்பாய் மாறினதுன்னு பார்க்குறோம். பொதுவாய் ஒரு மனிதன் செய்த தவறை ஒரு போர்டில் எழுது, இவன் இப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்டில் எழுதி அவங்களுடைய தலைக்கு மேலே விலாசத்தை வைப்பார்கள்.
அந்த விலாசம் என்ன காமிக்கும் என்றால் எதற்காக இவனை சிலுவையில் அறையிறாங்கன்றது காமிக்காக. திருடனுக்கு இவன் திருடனா இருக்கிறபடியால் அப்படின்னு போடுவாங்க. திருடனா இருக்கிறபடியால் அவன் என்ன பண்றாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். கொலைக்காரன், அதனால சிலுவையில் அறையணும். இவர் ரோம் உடைய கவர்மெண்ட்டுக்கு விரோதமாய் ரிபெல் பண்ணா, அவன் புரட்சி பண்ணா, அதனால அந்த மாதிரி காரணங்கள் எழுதுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எப்படியாப்பட்ட காரணங்கள் எழுதுறாங்க என்றால், இவர் யூதர், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா என்று என்ன பண்ணாங்க, எழுதியிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். பொதுவா நீங்க ஆர்சி சபைகளுக்கோ அல்லது வந்து உங்க வீட்டில் சில பேருடைய வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய மாதிரி ஒரு போட்டோ சில பேர் வச்சிருப்பாங்க. அந்த சிலுவைக்கு மேல வந்து நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஒரு எழுத்து இருக்கும். அது வந்து INRI அப்படின்னு போட்டிருப்பாங்க. INRI அப்படின்ற எழுத்து இருக்கிறது. நம்ம சில போட்டோ வாசிக்கும் போது யோவான் 19 வாசிங்களா. யோவான் 19 பிலாத்து ஒரு மேல் விசாலத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்தது. அது எத்தனை பாஷையில் இருந்தது கீழே சொல்லப்படுது. அது எபிரியர் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரேக்க பாஷையில் எழுதியிருந்தது, லத்தீன் பாஷையில் எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். அப்ப 3 லாங்குவேஜ்ல இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு, நசரேயனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா என்று மேலே எழுதியிருக்கிறது. இப்போ இது எழுதியிருக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த லத்தீன் பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் எழுதியிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா எபிரியர் பாஷையில இது நசரேயனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா எழுதியிருக்கிறத இவர்கள் பார்த்து எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியம். அது ஏன் ஆச்சரியன்றது இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா யூதர்கள் அதை மாற்றும்படியாய் சொல்லுகிறார்கள். மாத்துங்க, அதை அப்படி எழுதாதீங்க. நசரேயனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா என்று எழுதாதீங்க, நான் யூதனுக்கு ராஜா என்று அவன் சொன்னான் என்று எழுதுகன் என்று இந்த 21ஆம் வசனத்துல வாசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். மறுபடியுமாக பிலாத்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. என்னன்னா எழுதுனது 22ஆம் வசனத்தை மாசம் வாசிங்க பார்க்கலாம். 22 பிலாத்து பிரதியுத்தரமாக நான் எழுதினதே என்றான். நான் என்ன எழுதுனா அதுதான், அது மாத்திர மாதிரி இல்லை. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்றது நம்ம இப்போ நிச்சயமாக பார்க்க முடியாது, நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அப்போது மேல் விசாலை வைத்தாங்க, மேல் எப்பட்டாப்பி வச்சுட்டாங்க, மேல் விலாசத்தை என்ன பண்ணாங்க வச்சுட்டாங்க. இப்போ இயேசு முதல் வார்த்தை பேசிட்டாரு. 2வது வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. 3வது காடியை கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்து குடிக்கல. 4வதாக இந்த எபிடாப்பி மேல் விலாசத்தை வைத்தார்கள். இப்போ 5வதாக ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டா, 4 தரப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை மாக் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. 4 தரப்பட்ட மக்கள். அது யாருன்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவது மார்க் 15ஆம் அதிகாரம் மார்க் 15ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். எப்படி அதை மார்க் விவரிக்கிறார் பாருங்க. அவங்க தலையை அப்படியே கிண்டலா கேலியா இப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்க தலையை குலுக்கி என்று சொல்லி தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுகிறேன் என்று சொன்னவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று யார் சொன்னா, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள். முதலாவது டிராவலர்ஸ், பயணிகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த கொல்கொதா மலை கிட்ட அவரை சிலுவையில் அறிந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சிலுவை, அந்த கொல்கொதா மலை எங்கே இருக்குன்னா, ஊருக்கு வெளியே ஒரு ஜங்ஷன் என்று சொல்கிறாங்க. அது வந்து ஊருக்கு இஸ்ரேலுக்குள்ளே வர வழி, வெளியே போகிற வழி, மற்ற இடத்துக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு சர்க்கிள்னு சொல்லாமே. இப்போ நம்ம ஊரில் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் கிருஷ்ணாவரம் போகலாம், அசோக் நகர் கிருஷ்ணாவரம் போகலாம். இந்த உங்களுடைய ரைட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா பாரண்டிப்பள்ளி பக்கம் போகலாம். இந்த பக்கம் நீங்கள் ரைட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா லெஃப்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உரிகம்க்கோ பெங்களூருக்கோ நீங்கள் போகலாம். பின்னாடி பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா குப்பம் போகலாம். அப்படி தானேங்க. அந்த நடுவு இடம் வந்து பல ஊருக்கு போகிற ஒரு வழி. அது போலதான் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஜங்ஷன்ல நடுவான இடத்துல தான் சிலுவையில் அறைந்தார்கள், எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக. அப்ப அந்த வழியாய் அநேக பேர் டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணவங்க வந்து அந்த வழியாய் நின்று கொண்டு, ஏன்னா மலைன்னு போது நீங்க ரொம்ப பெருசா நிறுத்துக்காதீங்க. கொல்கத்தா மலை வந்து அது எவ்வளவு உயர அடி இருந்துச்சுன்னா 30 அடி தான் இருந்துச்சான். அது மலைனா ரொம்ப பெருசு கூட சொல்ல முடியாது, சைனாடை விட ரொம்ப சின்னதாக சொல்லலாம். ஒரு 30 அடி உயரம் இருக்கிற ஒரு மேடு, ஒரு மலை என்று என்ன பண்ணலாத சொல்லலாம் என்று பார்க்கலாம். அப்போ அங்கிருந்து வழியாய் போகிற மக்கள் முதலாவது டிராவலர்கள்.
வழி அருகில வழியாய் போய் கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தலையை குலுக்கி ஆ ஆ என்று சொல்லி, இவர் தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுன்னு சொல்றவனே, நீ உன்னை ரட்சித்துக்கொள் என்று என்ன பண்ணாங்களாம்? சிலுவையில் இருந்து இயேசுவை இறங்கி வா என்று சொல்லி தூஷித்தார்களா, திட்டினார்களா, அவமானப்படுத்தினார்களா, கிண்டல் கேலி பண்ணாங்களா, பரியாசம் பண்ணார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் ஒரு குரூப்பான ஆட்கள், எங்க வெளியே இருக்கிற வழியில் இருக்கிற ஒரு ஆட்கள். இரண்டாவது குரூப்பான ஆட்கள் யார்? அப்படியே கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க 31. அப்படியே பிரதான ஆசாரியனும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ யார் அடுத்த கேங்? யாரா? வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் தங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி என்ன சொல்றாங்க? மற்றவனை ரட்சிக்கிற அவன் தன்னைத்தானே ரட்சிக்காம திராணி இல்லை என்று சொன்னார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த 4 குரூப்பை நீங்க மறந்துடக்கூடாது. முதல் குரூப் வெளியே இருக்கிறவங்க, வழியில் இருக்கிறவங்க, வழியாய் போய் கொண்டிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுகிறவனே, உன்னை நீ என்ன பண்ண ரட்சிக்க முடியலையான்னு சொல்றாங்க. ரெண்டாவது இவங்க சொல்றாங்க, மற்றவனை ரட்சிக்கிற நீ உன்னை நீ ரட்சிக்காம போயிட்ட, உனக்கு அந்த திராணி இல்லாம போயிட்டு என்று வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள், அவர்கள் பரியாசப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். மூணாவது குரூப் லூக்கா 23:36 பாருங்களேன். லூக்கா 23:36. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணார்கள். இப்போ யாரு? போர் சேவகர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் பார்த்து சொல்றாரு, நீ யூதனுக்கு ராஜா தானப்பா, ராஜான்னு நீ சொன்னியே, நீ யூதனுக்கு ராஜாவா இருக்கிறியே, இப்பொழுது நீ உன்னை ரட்சித்துக்கொள் என்று அந்த போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப 4வதாக யார் பரியாசம் பண்ணது? மத்தேயு 27:44 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 27:44 வசனம். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவர்கள் என்ன பண்ணாரா? நிந்தித்தார்கள். போதும். இப்போ கவனிங்க. இப்போ 4வதாக இயேசு கிறிஸ்துவை யார் கேலி கிண்டல் பண்றது? சிலுவையில் அறையப்பட்ட கல்லுங்க. இவங்க கூட இயேசு கிறிஸ்து கூடவே தொங்குறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றானா? பரியாசம் பண்றான். என்ன பரியாசம் பண்றானா? உன்னை நீங்கள் ரட்சித்துக் கொண்டு பின்னாடி எங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ரட்சிங்க என்று சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணார்கள் என்று பார்த்தோம். இந்த பரியாசம் என்ற ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்க வேண்டும். காரணம் என்னென்றால், இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைக்கு இப்படியாப்பட்ட பரியாசம் இருக்கு. எப்படி? 4 கூட்டமான மக்கள். இந்த 4 கூட்டமான மக்கள் யாரு? ஒரு கூட்டம் வெளியிருந்து நம்மை பார்க்கிற மக்கள், நம்மளை பற்றி ஓப்பனாக தெரியாது, வழி அருகில் நம்மளை கண்டு சபிக்கிறவர்கள், நம்மளை கண்டு அவமானப்படுத்துகிற மக்கள் சில பேர் இன்னைக்கும் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக பேசுவாங்க. ஐயோ ஏசுன்னு போனியே, உனக்கு என்ன வாழ்க்கை வந்துச்சு, அப்படியே ஓட்டினே, அப்படியே கடவுள் தேடி போனியே, நீ என்னத்தை கண்ட அப்படின்னு வெளியேந்து நம்மளை பேசுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் உள்ள தேவாலயத்துக்குள்ள சபையிலுக்குள்ள இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சில சபைகளை நீங்க பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் திட்டுதான். உனக்கு பரலோகத்துக்கு நீ போவியா? நீ நான் யோக்கியமான ஆளா? நீ பரிசுத்தமாக்குறியா? நீ நீதியா இருக்கிறியா? நீ அது பண்றியா, இது பண்றியா, அது பண்றியான்னு சொல்லிட்டு சபையில் இருக்கிற ஊழியர்களை, விசுவாசியை கண்டம் பண்றார்கள். அவ்வளியாய் விசுவாசிகள் பரியாசப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். 3வதாக அந்நியர்கள். யூதர்கள் யாருங்க? இந்த ரோம் சேவகர்கள் யாருங்க? அந்நியர்கள் என்றால் கடவுளை அறியாத பிள்ளை. கடவுளை அறியாத பிள்ளைகளோ நம்மள சில நேரத்தில் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் பரியாசம் பண்றாங்க, நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பரியாசம் பண்றாங்க. கடைசியா நம்ம கூட இருக்கிற ஆளே நம்மளை தெரியா புரிஞ்சுக்கிறதுல பாருங்க. நம்ம கூட நம்முடைய வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வீட்டாரே சில நேரத்தில் நம்மளை பரியாசம் பண்றவர்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு நடந்துதான் இன்னைக்கு நமக்கும் நடக்குதுங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ நன்மைகள் செய்தார். எப்படி சொல்றாங்க பாருங்க, மற்றவனை ரட்சிக்கிறவன் இவன் ரட்சிக்காமல் போயிட்டான் அப்படின்னு பேசுறார்கள்.
3 நாள்ல தேவாலயத்தை கட்டுவேன் சொன்னீங்க, எங்க பார்க்கலாம், இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இவர்கள் யாருக்குமே அவர் மறு உத்தரவு தரல. அவங்களுடைய பரியாசத்துக்கும் அவங்களுடைய கேலி கிண்டலுக்கும் இயேசு கிறிஸ்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள் நம்மை வெறுக்கும் போது, நம்மை பகைக்கும் போது, நம்மளை அவமானப்படுத்தும் போது, நம்மளை கேலி கிண்டல் பேசும்போது அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. பாருங்க, நான் ஒன்று சொல்லுறேன் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று நம்ம மன்னிக்க கற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் பேசுறதுல நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. நம்மளை கேவலமாக பேசுறவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம போகிற வழியில் அந்த வழியாக நம்ம நின்று நம்மளை பார்த்து தான் திட்டுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்காதுங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம அந்த வழியாய் நம்ம அந்த நிற்கக்கூடாது, அவ்வளோதான். சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகுனா, அவங்க பேசுகிற பேச்சுக்கு நம்ம எதிர்த்து பேசி கோவப்பட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இவைகளெல்லாம் தீர்வு அல்ல. நான் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாய் பேசுவதில்லை, நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. நமக்கு விரோதமாய் பேசுவதில்லை, நீங்கள் அந்த வார்த்தைகளை உங்களுடைய செவிகளை என்ன பண்ணுங்க, செவிகளை போடாதீங்க. நல்ல வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். கவனிங்க ஒரு விஷயத்தை, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு திருடன், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறவன் இயேசுவை கேலி கிண்டல் பண்ணுறான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று இயேசுவை பார்த்து சொன்னது மாத்திரமில்லை, அந்த திருடனை பார்த்து சொல்கிறான், நாம் செய்த தவறுக்காக நாம் இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம், ஆனால் அவரோ எந்த தகாத ஒன்றையும் அவர் நடப்பிக்கவில்லைங்க. சிம்பிளா சொல்ல போனா, நான் செய்த தப்புக்காக நான் சிலுவையில் தொங்குறேன், ஆனா அவர் ஒரு தப்பும் செய்யாமல் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேல்வீட்டு அறையிலிருந்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் வரைக்கும் தன்னுடைய காதுல ஒரு விதமான நற்செய்தியும் அவர் கேட்கல, ஒரு விதமான ஆறுதலான வார்த்தையை அவர் கேட்கல. அங்க தொடர்ந்து அவமான வார்த்தை பேசுறாங்க, கெட்ட வார்த்தையை பேசுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, துப்புறாங்க, குத்துறாங்க, கொட்டுறாங்க, என்னெல்லாவோ பண்றாங்க. தான் சரீரப்பிரகாரமாய் வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நல்லது பண்ண மக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு வார்த்தை நன்மையாய் பேசல. ஆனால் சிலுவையில் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் பேசுறான். அவன் தான் இந்த கள்ளன். இன்னும் ஒரு அருமையான வார்த்தை பேசாத பாருங்க. இயேசுடைய இருதயத்தை அந்த இடத்துல குளுமைப்படுத்துகிறான். என்ன சொல்றான், என்ன அழகா புரிந்து, இவருக்கு ஒரு இவர் மாத்திரம் நான் யோகியமா, நம்மள மாதிரி இவரும் தொங்கிட்டாங்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைக்கிறான். ஆனா இவன் சொல்லுகிறான், மற்றவன் சொல்லுகிறான், நாம் செய்த தவறுக்காக நாம் அனுபவிக்கிறோம், ஆனா அவர் தகாத ஒன்றும் அவர் என்ன பண்ணல, செய்யலைங்க. அவர் நல்லவருங்க. நல்லவர் மாத்திரம் சொல்லுது மாத்திரம் அல்லாம சொல்றாரு, இவன் நம்புறான் இவர் தான் மேசையா என்று, இவர் நம்புறான் இவர் தான் கிறிஸ்து என்று, இவன் நம்புறான் தேவனுடைய குமார் என்று நம்புறதுனால தான் அவன் சொல்றான். 43வது வசனத்துக்கு மேல வாசிக்கும் போது, பிதா அதாவது தேவனே இயேசுவே நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை என்ன நினைவுக்கு, ஆண்டவனேன்ற வார்த்தை யூஸ் பண்றான். ஆண்டவனேன்ற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவனே என்னை நினைவு கூறுங்க, உங்க ராஜ்யம் வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான். இந்த வார்த்தை இயேசுக்கு ரொம்ப குளுமையான வார்த்தை இருந்தபடியால் தான் இயேசு என்ன சொல்றாரு, 43 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு பேசின 2வது வார்த்தை இந்த வார்த்தை. நேற்று நான் சொன்னேன், இந்த 7 வார்த்தையை நான் கற்றுத்தர போகிறேன், நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இயேசு பேசுகிற 1வது வார்த்தை என்ன, பிதாவை இவர்களை மன்னிங்கள் தாங்கள் செய்வது என்னென்று அறியாமல் இருக்காங்க, முதல் வார்த்தை. 2வது வார்த்தை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்றார். யாருக்கு? திருடனுக்கு. அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இவன் மகா பெரிய திருடனம். எப்படின்னு கேட்டால், பரலோகத்தையே திருடின ஒரு திருடன் இவன் தான். தன் வாழ்நாள் எல்லாமே பாவத்தை செய்தவன், தன் வாழ்நாள் எல்லாமே குற்றத்தை செய்தவர். ஆனால் கடைசி வினாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால அந்த பரலோகத்தையே இவன் திருடிட்டான். பரலோகத்துக்குள்ள அந்த பாரடைஸ்ன்னு சொல்ற பரதேசிக்குள்கிற நுழைகிற பாக்கியத்தையே இவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க, எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அன்னைக்கு பரதேசிக்கு போறாருன்னு சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட. அப்ப இயேசு பரதேசிக்கு என்ன பண்ணுவார் பாரு,
போயிருப்பார். பரதேசி பொதுவாய் பரலோகம் அல்ல, பரதேசின்றது பரிசுத்தவான்கள் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடமே வச்சுக்கலாமே. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பரதேசிக்குள் வருவார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பரதேசில் இருக்கிற எல்லாருமே அறிந்திருப்பார்கள். ஆமாவா இல்லையாங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வார்ம் வெல்கம். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் நம்ம சபைக்கு வருவார் என்றால் அவரை எப்படி வரவேற்போம்? அப்போ பரலோகத்தினுடைய செல்ல பிள்ளை இயேசு கிறிஸ்து, உலகத்தின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து, பரதேசில் இருக்கிறவர்களை கூட பரலோகத்தில் கொண்டு போகிற ஒரு இயேசு கிறிஸ்து என்றால் அவரை வரவேற்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆரவாரம் இருந்திருக்கும். அந்த பரதேசில் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்திருக்குல்லங்க, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்னைக்கு உலக ரட்சகர் நம்ம பரதேசிக்கு வரப்போறாருப்பான்னு சொல்லிட்டு பயங்கர செலிப்ரேஷன் அங்கே இருந்திருக்கும். ரொம்ப ஆர்வமாய் காத்து கொண்டிருப்பாங்க. இயேசு வரும்போது யார் கூட வருவார்? ஒருவேளை மகா பரிசுத்தவான்கள் கூட வருவாரா, அல்லது தீர்க்கதரிசிகள் கூட வருவாரா, அல்லது ஏஞ்சல்ஸ் கூட வருவாரான்னு சொல்லிட்டு எல்லா பார்த்து கொண்டிருந்தா இயேசு கிறிஸ்து அந்த பரதேசிக்குள்ள யாரோடு கூட நுழைறாரு? பக்கா திருடன் கூட நுழைறாரு. கேட்குறாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து கூடவே ஒரு கற்பனை தான், ரொம்ப டீப்பா போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்து பரதேசிக்குள்ள வந்துட்டாரு. பரதேசில் இருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லனை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியல இவர் கல்லன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவங்க நினைக்கலாம், சா இயேசு கிறிஸ்து கூடவே இவர் பரதேசிக்கு வரார் என்றால் இவள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து இயேசு கிறிஸ்து ஒருவேளை அங்கே ரெஸ்ட் எடுக்கும் போதோ அங்கே இருக்கும் போதோ சில குரூப் போயிட்டு அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. பேசியிருக்கும் போது, பா இயேசு கிறிஸ்து கூடவே வந்தீங்களே எவ்வளோ அதிர்ஷ்டம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் பக்கா 420 புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பக்கா அப்படி A1 திருடன், நான் மோசமான திருடன் சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே என்னை தூக்கி செய்யல அரைஞ்ச நான் A1 திருடங்க, அக்யூஸ்டுங்க, க்ரைம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்படி தோணியிருக்கோம்? இதனாடா இயேசு கிறிஸ்து கூட மகா பரிசுத்தவான்கள் வருவாங்க, தேவ தூதர்கள் இந்த பாரடைஸ்க்கு வருவாங்கன்னு பார்த்தா இயேசு யார் கூட வந்திருக்காரு? பக்கா கல்லன், திருடன் கூட, கிரைமான ஆள் கூட வந்திருக்காரு. இதில் உனக்கு புரிஞ்சிச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஏசு இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்வன்றது முக்கியமே இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவனாக இருக்கலாம், மகா பாவியாக இருக்கலாம், மோசமான குற்றவாளியாக இருக்கலாம், அநியாயம் செய்கிறவனாக இருக்கலாம், அக்குறுமை செய்கிறவனாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கள் என்றால் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் என்று உங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காமல் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அவர் உங்களுக்கு புது வாழ்வை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரியான பாக்கியம் அந்த திருடனுக்கு கிடைத்தது. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். தன்னுடைய கடைசி வினா, அதுக்குன்னு சாகும் போது சில இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சாவர மாதிரி ஆயாவுக்கு பாப்திசம் கொடுக்குறது, செத்து போகிற தாத்தா கிட்ட போய் இயேசுவை ஏற்றுக்கிறியா, ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் இயேசு, அது அல்ல கான்செப்ட். கடைசி வாய்ப்பு அங்கே தான் அவனுக்கு கிடைச்சிச்சு, அங்கே தான் கிடைச்சிச்சு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்போம் என்றால் இன்னைக்கே உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க, இயேசுக்காக வாழுங்க. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து 3வது வார்த்தைக்குள்ளாய் போகலாம். எடுத்துங்க வாசிங்க. யோவான் 19:25, 26, 27 வசனத்தை வாசி. 27. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையில் அருகே அவருடைய தாயாரும் அவருடைய தாயின் சகோதரில் கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ அந்த தாய் என்றார். அந்நேரம் முதல் கவனிங்க, அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யார? அவளை தன்னிடமாய், தன் தாய், இயேசுவின் தாயே தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு, அதன் பின்பு போதும் ஏற்றுக்கொண்டான். ஓகே, கவனிங்க. இப்போ படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அன்பான சீஷன் யாரு? யோவான். அவருக்கு அருகில் இருந்த சீஷன் யாருங்க? யோவான். ஸ்ரீயேன்னு சொன்னது யாரு? மரியாள், தன் தாயாகிய மரியாள். இன்னைக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும், ஆதாமில் இருந்து கடைசியாக வருகிற 5 கிறிஸ்து வரைக்கும் 2930 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 2030 கேரக்டர்ஸ்லையும் 930 கேரக்டர்ஸ்லும் சபையில் இன்னைக்கு எதை பற்றி பேசினாலும் பிரச்சனை அல்ல. எல்லாவற்றையும் இன்னைக்கு சபையில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு இந்த சபையில் நாளைக்கு நான் 1 மணி நேரம் காயினை பற்றி பேசினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அதே நான் 1 மணி நேரம் வந்து இந்த விபச்சார ஸ்திரீயை குறித்து இயேசு கல்லெறிந்து மற்ற
மற்றவர்கள் கல்லெறிந்து கொலை சொல்லப்பட்ட விபச்சாரி ஸ்திரீயா இருக்கிறவளை குறித்து பேசினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க, அல்லது ஆகாபுடைய மனைவியா இருக்கிற எசபேல் குறித்து பேசினாலும் ஏற்றுக்கொள்வீங்க, யூதாசை பத்தி பேசினாலும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனா சபையில மதர் மேரி, த ஹோலி வர்ஜின் மேரியை பத்தி பேசினா மாத்திரமே சபை ரெண்டாயிடும். இன்னைக்கு ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம் என்னென்று கேட்டால், இன்னைக்கு எல்லாத்த குறித்தும் சபையில பேசுறார்கள். ஆனா புரோட்டஸ்டன்ட் சபையில, விசேஷமாய் பெந்தகோஸ்ட் சபையில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், மரியாள் பத்தி உங்களுக்கு பெருசா பேசவே மாட்டாங்க. ஒரு சும்மா கிளிம்ஸ், இயேசு அற்புதம் பண்ணும்போது மரியாள் வந்து அந்த இடத்துல அற்புதம் செய்யும்படியாய் கேட்டுக்கொண்டார், இங்க லைட்டா டச் பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேர். அப்ப மரியாள் இடத்துல தேவதூதர் பேசின விஷயம் அப்ப லைட்டா மரியாளை பத்தி டச் பண்ணுவாங்க, தவிர மற்ற பெரிதாய் மரியாளை பத்தி பேசவும் மாட்டாங்க. ஒருவேளை மரியாளை பத்தி யாருன்னா அதிகமாய் பேசினா அவர்களை ஆர்சி என்று என்ன பண்ணுவாங்க, முத்திரை குடித்துடுவாங்க. ஒருவேளை மரியாளை பத்தி அதிகமா பேசினா அவர் ஆர்சில இருந்து பேக்ரவுண்ட் தான் வருவார் என்று அந்த மாதிரி ஒரு முத்திரை குடித்துடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஆர்சி சபைகள் ஏறத்தாழ 70% ஜெபங்கள் மரியாளுக்கு ஒப்பான ஜெபங்கள் தான் பண்றாங்க. அவங்க மரியாளை அவர்கள் த ஹோலி மதர் காட் சொல்றாங்க, தேவதாய் என்று சொல்றார்கள், தேவனுடைய தாய், தேவதாய் என்று சொல்றார்கள். அவர்களிடத்தில் ஜெபிக்கிறார்கள், அவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மரியாள் நமக்கு மிக முக்கியம் என்று அன்னை மரியை அவர்கள் உயர்த்தி பேசுகிறார்கள். அந்த பக்கத்தில் அவங்க அந்நியமையை உயர்த்தி பேசுறபடியால இன்னைக்கு நம்மள மரியாள் ஆன்டி வைலண்ட், ஆன்டி மேரியாக நம்ம மாறிட்டோம். அப்படின்னா மரியாளுக்கு எதிரானவர்களாக நம்ம மாறிட்டோம். இன்னும் சில ஊழியர்கள், இன்னும் சில சபையார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மரியாளை பற்றி ரொம்ப கேவலமாக சீப்பா பேசுகிற ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். ஸோ வேதத்தின் வாயிலாய் மரியாள் யாருன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், உங்களிடத்துல ஷேர் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, மரியாள் என்றவர்கள் சாதாரணமான ஒரு பெண் அல்லவே அல்லங்க. அது மாத்திரம் எந்த விதமான சந்தேகம் அல்ல. அன்னை மரியாளிடத்தில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவது தப்பு. அன்னை மரியாளுடைய போட்டோவோ அல்லது சிலையோ போய் நீங்கள் தொட்டு கும்பிடுறது தப்பு. ஆனால் அதே போல அன்னை மரியாளை நீங்கள் வெறுப்பதும் ரொம்ப தவறான ஒரு காரியம். காரணம் என்னன்னா, உலகத்தில் பூமியில் அவங்கள போல பரிசுத்தமான ஸ்ரீ ஒருவளும் இல்லை. நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 1 அதிகாரம், லூக்கா 1:48 வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி. யார? மரியாளை. She is a blessed among all women. ஸ்ரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவது என்ன? எந்த ஸ்ரீ? எல்லா ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதை விட ஒரு பெரிய அதிசயம் நான் சொல்றேன் பாருங்க. நேற்று தினத்தில் நான் சொன்னேன், முதல் ஆதாம் யாரு? ஏதேன் தோட்டத்தில் தேவன் உருவாக்கின அந்த ஆதாம் தான் முதல் ஆதாம் சொல்லுவாங்க. அந்த ஆதாம் செய்த பாவத்தினால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். அதனால்தான் 2வது ஆதாம் பலியாகிறார். இப்ப கவனிங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம போல முதல் ஏவாள் இருக்கிறார். அந்த ஏவாள்னால தான் பாவம் வந்தது. பாவத்தின் விளைவாக தான் தேவன் 3ஆம் அதிகாரத்தில் சபிக்கிறாரு. எப்படி சபிக்கிறார் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். உன் தலையை அவர் என்ன பண்ணுவார்? நசுக்குவார். எவர் நசுக்குவார்? ஸ்ரீயுடைய வித்திலிருந்து வருகிறவர் அவனுடைய பிசாசுடைய தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இப்ப கவனிங்க, தலையை நசுக்கப்படுறது, யாருடைய தலையை நசுக்கப்படுவார் என்றால் பிசாசுடைய தலையை யார் நசுக்குவார்? இயேசு நசுக்குவார் என்று 3:15 சொல்லப்படுது. அப்போ அந்த ஸ்ரீயின் வித்துன்னு சொல்லுது. அந்த ஸ்ரீ யார் என்றால் அவள் ஏவாள் அல்ல. அவள் யாரு? ஏவாள் அல்ல. 2வது ஏவாள் என்று நான் சொல்லப்படுகிற மரியாள் தான். அப்போ மரியாள் பிறக்கிறதுக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே மரியாளை பத்தி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம் 3:15, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். எந்த ஸ்ரீயுடைய வித்து? அந்த ஸ்ரீ யாரு? மரியாள் தான் அந்த ஸ்ரீ என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தினத்தில் 9,000 கோடியா
9,000 பாருங்க, 900 கோடி மக்களுக்கு மேல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினத்திலிருந்து பல ஆயிரம் கோடி மக்கள் பிறந்தார்கள், மரிக்கிறார்கள். சொல்றாங்க ஒரு செகண்டுக்கு 4 பேர் பிறக்கிறாங்களாம். ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்களா? 4 பேர் பிறக்கிறாங்களா, 7 பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்களா இந்த பூமியில. அவ்வளோ பேர் பிறந்து வளர்ந்தாலும் ஆதி முதல் கொண்டு தேவனுடைய திட்டத்தில் ஒரு பெண் மேல தேவன் மிக கவனமாக இருந்தால் அந்த பெண் யாரு? மரியாள். அப்போ மரியாள் சாதாரணமான ஒரு ஆளா? மரியாதை நம்ம ஈஸியாக மறந்து விட்டுற முடியுமா? இன்னைக்கு சபை மரியாளுடைய தியாகத்தையும் மரியாளுடைய பரிசுத்தையும் மரியாளுடைய அன்னை மரியாளுடைய பரிசுத்தமான வாழ்வை நம்ம ஈஸியாக புறக்கணிக்கிறோம். அதை கண்டுக்கிறது இல்லை, அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம், அதை பெருசாக நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் மரியாள் அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தால் தன்னுடைய வாலிப பிரயாசத்திலிருந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதியாய் வாழ்ந்தபடியால தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இந்த மரியாள் இருக்கிறாள். நல்லா கவனிங்க, உலகத்தில் எந்த மனிதனுக்கும் தன் தாயை தேர்ந்தெடுக்கிற என்ன வாய்ப்பு இல்லை. யாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா? யாருக்குமே தன் தாயை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உலகத்திலேயே தன் தாயை தேர்ந்தெடுத்து பிறந்த ஒரே பிள்ளை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சத்தமா அல்லேலூயா சொல்லமா? லூக்கா 1 அதிகாரம் 27 28 வசனத்தை வாசிங்க. 1:27 28. தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். யாரால? தேவனால அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே, என்னங்க சொல்றாரு? மோஸ்ட் கிரேஷியஸ் விமன், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ வாழ்க. யார் சொல்றது? எங்க வாழ்கனா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இட்ஸ் a பிரைஸ். ஒரு தேவதூதன் ஒரு கன்னியை துதிக்கிறாள். தேவதூதனே வந்து கன்னியை துதிக்கிறாள். ஏன் துதிக்கிறாள் என்றால், பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறாள். தேவாலயத்தை என்ன பண்றான்? கட்டுகிறா. தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஏறத்தாழ 7 வருஷம் டைம் எடுத்துக்கிறான். 7 வருஷம் டைமில் அநேக பொருட்செலவால் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருகிறான். அந்த பெட்டிக்கு சுற்றிலும் தேவனுடைய மகிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஷக்கீனா மகிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்களால் நம்பப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை உடைய உடன்படிக்கை தங்கும்படியாய் 7 வருஷமாய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்குள்ள அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வைக்கிறார். கவனிங்க, அதே போல தேவகுமாரன் 9 மாசம் வளரும்படியாய், 9 மாசம் சரீரமாய் பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் இருக்கும்படி தேவனால் ஆயத்த பண்ணப்பட்ட இயேசு வாழ்ந்த ஒரு ஆலயம் தான் மரியாளுடைய கர்ப்பம். அந்த உலக ரட்சகரை சுமக்கிற ஒரு பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தபடியால தான் மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்றா, கிருபை பெற்றவளே, வாவ் வாவ், கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம மரியாளை வாழ்த்தணும். மரியாதை வாழ்த்தலுக்குரியவள், கனத்துக்குரியவள் என்று சொல்லலாம். ஆனால் துதிக்குரியவள், மகிமைக்குரியவள், ஆராதனைக்குரியவள் என்று மரியாதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம மரியாதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஆராதிக்க முடியாது. மரியே வாழ்க என்று அன்னைக்கு தேவதூதன் சொன்னபடியால இன்னைக்கு நான் மரியாதை நம்ம துதிக்க முடியாது. ஆராதனையில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் அதோடு கூட மரியாதை நம்ம துதிக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு தேவதூதன் துதித்துக்கு காரணம் என்ன? உலக ரட்சகன் உன்னுடைய வயிற்றுல நீ சுமக்க போகிற, நீ யூ ஆர் சோ கிரேஷியஸ், நீ எவ்வளவு கிருபை பெற்றவளாய் இருப்பா. எப்படியாப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம், எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம். இதை நான் எப்படி நம்புறேன்னு கேட்டா, தேவனால் அனுப்பப்பட்டவள். இது ரேண்டமான ஒண்ணு அல்ல. இப்போ யார் அங்க கன்னிகா இருக்கிறாங்களோ அவங்க நீ சொல்லிட்டு வந்துட்டு இல்ல அந்த கன்னிகையிடத்தில் தேவனால் யார் அனுப்பப்பட்டதா? இந்த தேவதூதன் அனுப்பப்பட்டார் என்றால் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இந்த மரியாளுடைய வயிற்றுல தான் என்னுடைய மகனா இருக்கிற இயேசு பிறக்கணும் என்று தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாத்திரம் தான் மரியாள். எவ்வளோ கிரேட்டான ஒன்று பாருங்க, எவ்வளோ பாக்கியம். இயேசுவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பெண்ணுடைய இவங்க தான் எனக்கு தாயா வேணும்,
அவங்களுடைய குவாலிட்டி எவ்வளோ அருமையாக இருந்தா, அவங்க எவ்வளோ நல்ல சுபாவம் படைத்தவர்களாக இருந்தால் அந்த மரியாதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இவங்க கர்ப்பத்தில் தான், இவங்க வயிற்றில் தான் நான் இருக்கணும், இவங்களால தான் நான் பெற்றெடுக்கணும் இருக்கணும்ன்ற இயேசுவால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் மரியாள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவள், எவ்வளோ பரிசுத்தமானவர் என்று நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் என்னன்னு கேட்டால், அநேக பேரால் அநேக வேத வல்லுநர்கள் ஸ்பெஷலாக ப்ராட்டஸ்டன்ட் ஊழியக்காரர்களால் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இயேசுக்கு அப்புறம் வந்து மரியாளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வேதத்தில் ஒரு 2-3 வசனத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா நசரேத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளம் செய்யும்போது அப்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இவர்கள் மரியாள் யோசேப்புடைய மகன் அல்லவா, இவர்கள் வந்து யாக்கோபுடைய சகோதரர்கள் அல்லவா, இவருடைய சகோதரர்களும் நம்மோடு கூட இருக்கிறாங்க அல்லவான்றாங்க. ஒரு முறை இயேசுவை பார்க்க அவருடைய சகோதரர்கள் வரும்போது, நீங்கள் யார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லி அனுப்புறார். அப்பொழுது அங்கே அவருடைய சகோதரர்கள் பற்றி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் 10 நினைக்கிறேன், அங்கே நம்ம வாசிக்கிறது பார்க்கணும். இப்போ கவனிங்க, இந்த எபிரியர் பாஷையில் எழுதியிருக்கிறபடியாலே எபிரியர் பாஷையில் ஏறத்தாழ பைபிளில் வந்து 544 தடவை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ற பேர்கள் வருது. அவர்கள் சகோதரிகள் என்று 544 தடவை வருது. அதில் 176 தடவை மாத்திரத்தான் சொந்த சகோதரிகளை பத்தி வேதம் பேசுது. மற்ற எல்லா இடத்துலையும், மீதி எல்லா இடத்துலையும் சகோதரிகள் என்றால் அது சொந்த சகோதரர்கள் பத்தி பேசல. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஆபிரகாம் லோத்தை தன் சகோதரன் என்று சொல்றான். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. லாபான் வந்து யாக்கோபு மச்சாவது, லாபானுக்கு யாக்கோபு மச்சாவது, யாக்கோபுக்கு லாபான் மாமாவது. ஆனா யாக்கோபு என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறான். நகோமி ரூத்தை பார்த்து என்னுடைய மகள் என்று சொல்லுகிறான். இந்த மாதிரி பல இடத்துல வருகிறபடியால இப்போ இவர்கள் சொல்லப்பட்ட சகோதரிகள் என்றால் அவங்க வந்து சொந்த சகோதரிகள் அல்ல, மரியாளுடைய வயிற்றுனால பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஒருவேளை அவங்க பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களா இருக்கலாம், ஆஃப் பிரதர்ஸ் சொல்லப்படுறாங்க. சொந்த. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்னைக்கு தமிழ்ல கூட பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க, அதுக்கு ஒரு வார்த்தை ஏதாச்சும் இருக்குதா? மாமா மச்சான்ற வார்த்தைலாம் இருக்குது. ஆனா பெரியப்பா பையனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? நம்மளோட பெரியவங்கள அந்த அண்ணன் கூப்பிடுவோம். அப்போ பெரியப்பா அண்ணன்றது ஒன்று ஏதாச்சும் இருக்குதா? இல்ல. பெரியப்பாவுடைய பையன் நமக்கு அண்ணன், சித்தப்பாவுடைய பையன் நமக்கு தம்பி. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம் சொல்லி ஏன்னா அதுக்கான வார்த்தை தமிழ்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது போலதான் எபிரியர் பாஷையில கூட இல்லாதனால தான் சகோதரிகள் எழுதப்பட்டாங்க. அப்ப நான் என்ன ஆழமா நம்புறேன் என்றால், மரியாளுக்கு இயேசுவை தவிர வேற பிள்ளை இல்ல, இயேசு தான் ஒரே பிள்ளை. அதனால மரியாளை நாம் கன்னி மரி என்று இன்னைக்கும் சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லவே இல்லை. அவர்கள் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட ஒரு அற்புதமான காரியத்தை சொல்ற பாருங்க, வேதத்திலேயே முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா அது மரியாள் தான். முதலாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றவள் யார் என்றால் அது மரியாள் தான். இன்னும் ஷாக்கான ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லப்படுற திரியேக தேவனுக்கு இவள் உறவாயிருந்தால் காரணம் என்ன? she is a beloved daughter to the father. பிதாவுக்கு அன்பாய் இருக்கிற ஒரு குமாரத்தி தான் யார் என்றால் இந்த மரியாள். ஏனென்றால் தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டு, தேவனால் நேசிக்கப்பட்டு, தேவனுடைய குமாரனை சுமக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அப்போ பிதா அவருடைய அன்பால அவளை அதிகமாய் நேசித்தபடியால தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு தரால். அப்போ என்ன? பிதாவுடைய நேச குமாரத்தி, பிதாவுடைய அன்பான குமாரத்தி என்று மரியாதை சொல்கிறாள். ஒன்று. ரெண்டாவதாக பரிசுத்த ஆவினால கர்ப்பம் தரிக்கிறாள். அப்ப எப்படி? தேவனால் அனுப்பப்பட்டவன், கிருபை பெற்றவளே, எல்லா ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே. எப்படி? யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? தேவனால். எல்லார காட்டிலும் கிருபை பெற்றவள். யாரால் கிருபைப்பட்டவள்? தேவனால். ஆசீர்வாதி எல்லா பெண்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரால? தேவன். அப்ப தேவனுக்கு அன்பானவள் தான் இவள். மரியாள் தேவனுக்கு அன்பானவள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். வாவ். அப்ப பிதா உடைய ஆக்ட் எங்க இருக்குது? மரியாளுக்குள்ள இருக்குது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியுடைய பெல்லன் இவளுக்குள்ள வருது. அந்த அத்தனை காலமாய் பரிசுத்துடைய வல்லமை ஒருவனும் உணரல. ஆனால் மரியாள் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு கர்ப்பம் தரிக்கிறாள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! அவ பரிசுத்த ஆவியுடைய என்கவுண்டர் இவள் பெற்றுக் கொண்டிருக்கிறாள். மூணாவது, உலக இரட்சகருடைய தாயாய் தன்னுடைய கர்ப்பத்தில் அவரை சுமக்கிறார். அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 பேருக்கும் இவள் பரிசுத்த கன்னிகையா இருக்கிற மரியாள் வேண்டப்பட்டவளாய் இருக்கிறாள். சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், she is the first person to receive the salvation.
நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அதுதான் உண்மை. பெத்லகேமை தொடர்ந்து கொல்கொதா மலை மிடித்து மலையில் கொல்கொதா மலையில் மரித்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்த ஒரே மனிதர், ஒரே மனுஷி யார் என்றால் அது மரியாள் மாத்திரமே. எங்கங்க? பிறப்பு முதல் பெத்லகேம்லேருந்து அவர் மரித்து, அது எவ்வளோ வேதனையான காட்சி பாருங்கள். இத்தனை காலமாய் வளர்த்த பையன் மரித்து அவரை இறக்கி இயேசு தாயாக மரியாளுடைய மடியில் தான் கடத்துகிறாங்க. அங்கேருந்து அது துணி சுத்தப்பட்டு அவர் யோசேப்புடைய கல்லறையில் இயேசுவை வைக்கிற வரைக்கும், அவர் பிறந்ததுலேருந்து மரித்து அடக்கப்படுற வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவோடு கூட இருந்தது இயேசுடைய தாயாகிய மரியாள். ஒரு பக்கம் அவள் இயேசுடைய தாய் என்னுடைய மகன் அல்லவா அப்படின்றது, அதை விட இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் மரியாள் அறிந்திருந்தாள். உலக ரட்சகர் என்று அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவதூதன், கேப்ரியல்னு சொல்லப்படுற தேவதூதன் நேரடியாய் யோசேப்புக்கு கூட தரிசனத்தில் தான் பேசுகிறார் ஆண்டவர். ஆனால் மரியாளுக்கு நேரடியாய் கேப்ரியல் தூதனை அனுப்பி, நீ பாக்கியவான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பற்றவளே, நீ வாழ்க என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. உலக ரட்சகன், தம்முடைய ஜனங்களின் பாவங்களை தீர்க்க பிறக்க போகிற ரட்சகர் உன்னுடைய வயிற்றில் பிறக்கிறார் என்று இயேசுவை குறித்து அறிந்தவளாக இருக்கிறார். அதை விட முக்கியமாய் இயேசுடைய ஊழியத்தின் காலகட்டத்தில் இயேசுடைய முதலாவது அற்புதம், கானான் ஊரில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதுக்கு ஒரு தூண்டுதலாய் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறாள்? மரியாள் இருக்கிறார். மரியாள் தான் சொல்கிறார், இந்த தண்ணியே நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், என் நேரம் வரலன்னு சொன்னார். அதுக்கு நான் அற்புதம் செய்யாமல் போயிட்டாரா? செய்யலை. தன் தாய் வேண்டி கேட்டுக்கொண்டபடியால் அன்னைக்கு அந்த கானாவூர் கல்யாணத்தில் 820 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும்போது அவர் பேசின 3ஆம் வார்த்தை தான், இதோ உன்னுடைய மகன், அதோ உன்னுடைய தாய் என்று. தன் தாயை மரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மனிதனோடு கூட ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். இதன் மூலியமாய் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்கிறது, ஒருவன் அவன் தாயை அவன் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, அவன் தாயை செக்யூர் பண்ணிட்டு போகணும். தாய்க்கு தேவையானதெல்லாம் அவன் ஆயத்தப்படுத்திட்டு போகணும். தாயும் தகப்பனையும் கனப்படுவாங்கன்றத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் இப்போது தனக்கு சகோதரன் இல்லை என்று சொன்னேன். இப்போ நான் செத்துட்டேன்னா என் தாய் என்ன பண்ணுவா, என் தாய் எங்கே போவா அப்படின்றது நினைவு கூறார். பார்த்தீங்களா? இயேசு மரிக்கிற நேரத்தில் கூட தன் தாய்க்காக யோசிச்சுட்டு யார்கிட்ட விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சு தனக்கு மிகவும் அன்பாக இருந்த சீஷனாக இருக்கிற யோவானை பார்த்து சொல்கிறாரு, தாயே அதோ உன்னுடைய மகன், இதுக்கப்புறம் நான் உன் மகன் அல்ல, யார் உன்னுடைய மகன்? யோவான் தான் மகன் சொல்லிட்டு யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. யோவானை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என் தாய் தாப்பா உன்னுடைய தாய் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ. என்னது? எங்கள் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து யோவானோடு கூட தான் இருந்தார் என்று பார்க்குறோம். யோவானும் மரியாளும் எபிசு என்ற ஒரு நாட்டில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தாங்க. கடைசியாய் மரியாள் இந்த எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேமில் மரித்து அவங்களுடைய சரீரத்தை அந்த கெதுரோ என்ற ஒரு ஆறு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கெதுரோன்ற ஆறில் மரியாளுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணியதுன்னு நம்ம பார்த்தோம். மரியாள் தங்கள் வாழ்நாள் காலம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப அருமையான வசனம் பாருங்களேன். மத்தேயு நினைக்கிறேன், மார்க் 15:46-47 பாருங்களேன். மார்க் 17:46-47. அவன் போய் யாரு? அரமத்தனாகிய யோசேப்பு போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்தான். அவரை இறக்கி அந்த துப்பட்டியில சுத்தி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். கவனிங்க, அவரை வைத்த இடத்தில் மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாக மரியாளும் சலோமி என்பவர்களும் அவர்களுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்களை வாங்கிக் கொண்டு போதும். கவனிங்க, இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய அடக்கம். இந்த இயேசு கிறிஸ்துடைய அடக்கம் வரைக்கும் வேற எந்த சிஷ்யர்களும் இல்லை. எந்த சிஷ்யர்களும் இல்லை. இந்த அரமத்தியனாகிய யோசேப்போட கூட இயேசுவின் தாயும் இயேசுடைய தாயோடு கூட இந்த ஸ்திரீகள்
இந்த ஸ்திரீகள் தான். அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனால் பொதுவாகவே பாருங்களேன், ஒரு அடக்கத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரத்தில் வந்து பெண்களை ரொம்ப முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஆமாம் தானேங்க, முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஒரு வேளை இன்றைக்கி அந்த ஃபேஷன் ஆகிட்டுலாம் இன்றைக்கி வந்து சில நேரத்தில் இந்த தீச்சட்டி கூட பெண்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துறாங்க. தீச்சட்டி கூட எடுத்துறாங்க. கலரிங் உள்ள கூட ஃபுல்லாக பெண்கள் பொதிக்கும் போது வந்துடும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பெண்களை பார்க்கவே முடியாதுங்க கல்லறையில். சாவு முடிஞ்ச உடனே சாவோடைய அந்த சொந்த பந்தம், அவங்களுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லா பெண்களும் வீட்டானே நின்றுவாங்க. எல்லா ஆண்கள் தான் போய் என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு பக்கம் வேதனையான காரியம் என்னன்னா, இந்த இடத்துல அருமைத்தனாகிய யோசேப்பை தவிர ஒரு ஆணும் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் முழுக்க 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 பெண்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுடைய தாயும் கூட இருக்கிற பெண்களும் தான் இயேசுவை அடக்கம் பண்ணார்கள் என்று ஸோ இதுதான் மரியாதை குறித்ததான ஓவரால் வியூ. மரியாள் எல்லா விதமான கனத்துக்கு பாத்திரவான். உலகத்தின் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தன் கர்ப்பத்தில் சுமந்து பெத்லகேம் தொடர்ந்து கல்வாரி சிலுவை தொடர்ந்து அந்த கொல்கொதா மலைக்கு கீழே இருந்த அந்த கல்லறை வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவே தம்முடைய இரட்சகர் என்று வாழ்ந்த ஒரு ஸ்திரீ தான் இந்த கன்னி மரி என்று பார்க்கணும். கடைசி வசனத்தை வாசித்து மாத்திரம் முடிச்சிடலாம். இந்த வசனம் ஏன் என்றால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். லூக்கா 1 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்களேன். 27 வசனம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டால் அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள் என்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாள்வார். போதும் கவனிங்க. அப்போ இது ஏன் நான் படிக்க வச்சேன்னு கேட்டா, மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான கம்ப்ளீட் திட்டத்தை தேவன் ஆல்ரெடி கொடுத்தபடியால மரியாள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுல இருந்து வளர்க்கறதுல இருந்து ஆளாக்குறதுல இருந்து அவர் என் மகன் அப்படியாய் பாராமல் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டார் என்றதை தன் வயிற்றுல பிள்ளையாய் உருவாகிறதுக்கு முன்பாக இருந்தே இயேசு கிறிஸ்து தான முழு வெளிப்பாடை அறிந்த ஒரு ஸ்திரீயா இருக்கிறாள். நான் என்ன சொல்ல வரேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்தபடியாய், தேவத்துவத்துக்கு அடுத்தபடியாய், பரலோகத்துக்கு அடுத்தபடியாய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழு வெளிப்பாடு உடைய ஸ்திரீயாய் இந்த மரியாள் இருக்கிறாள். இந்த மரியாளை நம்ம சும்மா ஆர்சியா ஆக்கிட்டு சும்மா அப்படியே வச்சுட்டுக்கோம். ஆனால் தேவனுடைய மகா பெரிய வெளிப்பாடை பூமியில முதல் முறையாக பெற்ற ஒரு ஸ்ரீ இந்த மரியாள். தேவனுடைய எல்லா திட்டத்தையும் இயேசு இந்த பூமியில வந்து என்னெல்லாம் செய்ய போறார்ன்றத எல்லாவற்றையும் முன்பாகவே அறிந்த ஒரு தேவ வெளிப்பாடு நிறைந்த ஒரு ஸ்ரீயாய் மரியாள் இருக்கிறார். சில பேர் சொல்றாங்க, பேதுரு உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேதுருக்கு தான் வெளிப்பாடு வந்துச்சு. ஏங்க பேதுரு இயேசு தன்னுடைய தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்பாகவே இதற்காகத்தான் தேவன் என் வயிற்றுல இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார், இதற்காகத்தான் இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், இந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக தான் இந்த குழந்தை வளர போகிறாரு, இந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக தான் இயேசு என் வயிற்றுல இருக்கிறார்ன்றத பிறக்கிறதுக்கு முன்பாகவே அறிந்தவள் தான் கன்னி மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவன் மரியாளுக்கு கொடுத்தார். இயேசு மரிக்கும் போதும் தன் தாயை கைவிடாதபடி தன் தாயை ப்ரொடெக்ட் பண்ணார். எல்லாத்தையும் ஆச்சரியம் என்னென்னா, மரியாள் இயேசு மரித்து ஒரு 20-26 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் தன்னுடைய கடைசி மரணம் பறிந்த வரைக்கும் தன் வயிற்றில் பிறந்த
தன்னுடைய குமாரனை தான் தன் சொந்த எவ்வளோ வித்தியாசம் ஆச்சரியமாகுது பாருங்க. தன் வயிற்றுல பிறந்த தன்னுடைய மகனை தான் தன்னுடைய சொந்த இரட்சகனாய் ஏற்றுக்கொண்டு தன் உயிர் பிரிகிற வரைக்கும் அவருடைய குமாரனா இருந்த இயேசுவை தேவகுமாரன் என்று நம்பி அவரையே ஆராதித்து அவரையே துதித்து அவரையே மகிமைப்படுத்தினாய் மரியாள் வாழ்ந்து மரித்து சாட்சியாய் அவள் இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்கின்ற பார்க்கணும். அவள் அற்புதமான கேரக்டர் தான் மரியாள். தொடர்ந்து நாளைக்கு 4வது வாரத்திலிருந்து தொடங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, சாரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.